தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர், பங்களாதேஷ் கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து 5ஆம் தேதி வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பங்களாதேஷ் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். தமிழக உள்பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி அன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி, மின்னலுடன் கூடிய புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையே பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 9ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளிலும் 9ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. சென்னை ஆலந்தூர், சென்னை சென்னை விமான நிலையம், மீனம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், திருவாரூர் மாவட்டம் பூந்தமல்லி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், சென்னை பெரம்பூர், சென்னை நத்தனம் ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை சென்னை நுங்கம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், சென்னை தரமணி, சென்னை டிஜிபி அலுவலகம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை,
மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறுபடியும் தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி அன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி அன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகையால் இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்த மாதம் வரை இந்த கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. இந்த வருகின்ற 3 நாட்களில் இந்த கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதற்கு பிறகு ஓய்வு பெற வாய்ப்புள்ளது. அடுத்த சில தினங்களில், அதாவது இந்த மாத இறுதியில் இந்த கனமழையானது மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை குறிப்பாக வருகிற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது ஒரு சில இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பகுதியாக இந்த மழையானது சில இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க மறக்காம வெளில போறப்ப கொடையோட போங்க. ஏன்னா, அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பா மேல சொன்ன தேதிகள்ல இந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதனால நீங்க வெளில போறப்ப கொடையோட போங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ, அது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.